அன்புக்குரியோரே, உங்கள் யாவரையும் இறைமந்தர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த சிறப்பான நாளிலும் இந்த ஞாயிறு வழிபாட்டிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்வடைகிறோம். தொடர்ந்து இறை குடும்பங்களாக அனைவரையும் கடவுள் நிறைவே ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் ஆகிய நல்ல கடவுளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக தொடர்ந்து இந்த வழிபாட்டில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இல்லங்களில் அமர்ந்து இந்த வழிபாட்டில் பங்கு பெற கடவுள் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், திருமறை பகுதிகள் தொடர்ந்து நாங்கள் உண்மையை மகிழ்ப்படுத்துகின்றவர்களாக இந்த வழிபாடு அமைந்திருக்க அத்துவதை விஷயம். இந்த வழிபாடு விட பிரசனத்தை ஆட்கொள்ளும். நாங்கள் உம்முடைய பிரதிநிதிகளாக செயல்பட கற்ற உதவி செய்யும். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். அன்பானவர்களே, இந்த வழிபாடானது இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் இல்லங்களிலிருந்து அமர்ந்தோ அல்லது முழங்காற்படியிட்டோ குடும்பமாக அமர்ந்திருந்து நாம் இரண்டாம் வழிபாடு முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். முதலாம் பகுதி. சேனையின் கர்த்தராக நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் பூமி மகிமையால் நிறைந்திருக்கிறது. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லமரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்திய வீடு நீங்கள் சுத்திகரித்ததற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்தேன் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பாருள்ள பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரராக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இருக்கின்ற நிலைகளிலே அல்லது முழங்காற்படியிட்டோம் நாம் நம்மை சோதித்தறிவோமாக. சோர்வர கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கிடுவோம். பின்வரும் முதலாம் பாவரிக்கும் ஜபத்தை அனைவரும் சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். புது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தக்கவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் விருதானவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளித்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிகளுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறீர், எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் தொக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நியமத்தை கட்டளையிட்டவரையும் வாழ்க்கையை சிறுபடுத்தான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தட்டில் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பதில வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. யோசுவா 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு
கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 வரை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 வரை. ஆகையால் முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஏனெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிற போல நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய கிருபையை நாங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறீரோ? இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதெனிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பெருமையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலங்கங்களிலும் பரியாசங்களிலும் கண்விழிப்பிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிட பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்கள் ஆகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்கள் ஆகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்கள் எனப்பட்டாலும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திர எனப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாகுவர் எனப்பட்டாலும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடிய. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7 முதல். அவர் 12 அழைத்து
அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பின் நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புகள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பருமாக கர்த்தாவே, எந்தன் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமீன். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய திருப்பெயரால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்வடைகிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கடவுளின் மனிதர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், த பீப்புள் ஆஃப் காட், த அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். இன்றைக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக செயல்பட நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அம்பாசடர், தூதுவர் அல்லது பிரதிநிதி என்று தமிழில் வருகிறது. ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிறவர், ஒரு செய்தியை தனிப்பட்ட நபருக்கோ
அல்லது ஒரு பொது செய்தியை எடுத்து தாங்கி செல்வர் இந்த அம்பாசிடர் என்று சொல்லப்படுகிறது. அல்லது ஒரு அரசினுடைய வெற்றி, பொது சட்டத்தை அறிவிக்கின்றவராக, நாடுகளுக்கிடையே நல்லுறவை உருவாக்குகின்றவராக, இப்படியெல்லாம் பொருள் வருகின்ற ஒன்று இன்றைக்கு கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று நமக்கு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. One who goes on errand. இந்த வார்த்தைக்கு எபிரேய பொருள் என்னவென்று சொன்னால் டசேர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, தூதுவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அம்பாசிடர் என்றால் மெசஞ்சர், இன்டர்பிரேட்டர், டு கோ அல்லது நடுநிலையாளராக இருவருக்கு இருந்து செயல்படுகின்றவர், சமாதானத்தின் தூதுவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே ஆங்கிலோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, கிரேக்க வார்த்தை ஆங்கிலோஸ். இதற்கு தூதுவன் என்ற பொருள் வருகிறது. அப்போஸ்தலோஸ் என்ற கிரேக்க வார்த்தையும், அப்போஸ்தலர்கள் இறைவாக்கினர்களுக்கு தூதுவர்கள் என்ற வார்த்தையும் நமக்கு இங்கு பொருள்படுத்தப்படுகிறது. அம்பாசிடர் இஸ் எ அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ். ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு அரசனுக்கும் அந்த அரசாங்கத்திற்கும் பிரதிநிதியாக செயல்படுகிறதை அங்கு நாம் காண முடிகிறது. இந்த தூதுவர் என்ற வார்த்தை திருமறை முழுமையுமாக செயல்படுவதை காண முடிகிறது. யோசுவா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னாலும், உபதியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இன்னும் அநேக இடத்தில் திருமறை முழுமையுமாக கடவுளுடைய பிரதிநிதிகளாக இந்த பரவி கிடக்கின்ற செய்தி இன்றைக்கு நாம் காண முடிகிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு நாடுகளுக்கிடையே உறவை ஏற்படுத்துகின்றவர், இப்படி பல பொருள் பொதிந்தாலும் திருமறையின் அடிப்படையில் எபிரேய முறைமையின்படி திருத்தூதுவர் அல்லது இந்த பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, யோசுவா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது படிக்க கேட்போம். அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். ஆமாம், உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாக. ஆக அதற்கு முன்பாக யோசுவாவின் மூலமாக எரிகவும் ஆயும் அழிக்கப்படுகிறது. ஆக இப்பொழுது கிபியோன் மக்கள் நாங்கள் படப்போகிறதில்லை என்ற உடன்படிக்கை செய்கிறதையும் காண முடிகிறது. அங்கு திருத்தூதுவர்கள் உடன்படிக்கையாளராக காண முடிகிறது. என்னாகும் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். ஆமா, நன்மை உண்டாக கண்ணுகிற திருத்தூதுவர், ஆக நன்மை செய்கின்றவர். முதலாவது பார்த்தோம், அழிவிலிருந்து மீட்கின்ற ஒரு உடன்படிக்கை தூதுவராக திருமறை சொல்லப்படுகிறது. இங்கு மோசே நன்மை செய்கின்ற உடன்படிக்கையாளராக. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்நானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அங்கு முழுமையமாக நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த திருத்து மறுபரிசோதனை செய்கின்றவராக, ஆக தவறுகளை சரி செய்கின்றவராக. இங்கு அம்மோனியருக்கு யுப்தாவுக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழலிலும் தவறுகளை சரி செய்கின்றவராக. அதே வண்ணமாக 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆறுதல் படுத்துகின்ற ஒரு திருத்துவராக. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு திருத்துவரை வாசிப்போம். அதை கூட வாசித்துருவோம். 5:1, சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஆமா, இந்த பகுதியில் முழுமையும் படிப்போம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். ஈராம் வாழ்த்துக்களை அனுப்புகிறார், அங்கு தூதுவரை அனுப்புகிறார். ஆக திருமறை இப்படி பல பகுதியிலே அம்பாசிடராக, பிரதிநிதியாக ஒவ்வொரு பணிகளை செய்கின்றவராக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அல்லது வாசிக்க கேட்பட்ட திருமறை பகுதியிலிருந்து 3 பகுதிகளோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வாசிக்க கேட்ட முதல் பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 to 9 வசனம் வரை. இங்கு யோசுவா
கடவுளின் துணிவுமிக்க திருத்துதராக செயல்படுகிறார். யோசுவா கடவுளின் துணிவுமிக்க திருத்துதராக செயல்படுகிறார். ஜோஷுவா காட்ஸ் கரேஜியஸ் அம்பாசிடர். இங்கு யோசுவா என்பதற்கு கர்த்தர் ரட்சிப்பு என்று பொருள் வருகிறது. யோசுவா மோசேயோடு கூட இருந்தவர். ஆகவே மோசேக்கு பிற்பாடு தலைமைத்துவம் ஏற்கின்ற ஒரு நபர். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே கடவுளுக்காக கடவுளின் துணிவுமிக்க ஒரு திருத்துதராக இஸ்ராயல் மக்களை வழிநடத்தும்படியாக மாபெரும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்ப்போம் என்று சொன்ன யாத்திராகமம் 33 அதிகாரம் 1 வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். அப்போதும் அதே வண்ணமாக 17 அதிகாரம் 13 வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னாம், யோசுவா அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். போதுங்க. ஆக இந்த பகுதியெல்லாம் பார்க்கின்ற பொழுது மோசேவுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கிறார். கூடார வாசலை இப்பொழுது கூடார பண்டிகையிலே அங்கு நடைபெறுகிறது. அங்கு பணிவிடைக்காரராக இருக்கிறார். இரண்டாவது யாத்திராகம் 17 அதிகாரத்தில் அமலேக்கியரோடு போர் வரிசையில் முன்வரிசை நின்று போரிடுகிறார். என்னாகும் 14 அதிகாரம் 8, 9 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு அனுப்பினவர்கள் எல்லோரும் பயப்படுறாங்க. அந்த பெரிய நகரம், அங்கு ஏனோக்கின் குமார் ஏத்தியர்லாம் இருக்கிறாங்க, பலம் வாய்ந்த போர் வீரர்கள், நாம் அவர் வெற்றி செய்ய முடியாது என்று சொல்லி. ஆனால் காலேப்பும் யோசுவாவும் துணிந்து அந்த இடத்துக்கு நாம் செல்லலாம், கர்த்தர் வெற்றி தருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஆக இப்படி யோசுவாவை குறித்து அறிமுகம் செய்யப்படுகிறது. குறிப்பாக யோசுவாவுடைய அழைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 3 முறை அவருடைய அழைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆக கடவுள் கொடுக்கின்ற மிகப்பெரிய வாக்குறுதி யோசுவா கருதப்படுகிறது. யோசுவா உடனடியாக மோசே இறந்த பிற்பாடு தலைமைத்துவம் ஏற்கவில்லை. ஏறக்குறைய 40 நாட்கள் அவர் நோன்பில் இருக்கிறார். நிச்சயமாக மோசே இடத்தை நிரப்ப முடியாது. இது ஒரு சாதாரண மனிதன் செயல்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் கடவுளால் அழைப்பை ஏற்றுக்கொண்டு மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்ததை நாம் முழுமையாக அறிந்திருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட சூழலில் இப்பொழுது யோசுவாவுக்கு கடவுள் சொல்கிறார், மோசே இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஐயம் வித், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கப்படுகிறது, மிகப்பெரிய ஒரு பணியை கொடுக்கப்படுகிறது. ஆக முதலாவது கலங்கினாலும் திகைத்தாலும் நான் எப்படி இந்த மக்களை வழிநடத்தி சொல்வது? அங்கு பலம் வாய்ந்த ஏனோக்கியர்கள் ஏத்தின் குமாரில் இருக்கிறார்கள். அல்லது இந்த ஆறை கடப்பது சாதாரண ஒன்று அல்ல, அல்லது இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சொல்வது சாதாரண ஒன்று அல்ல. தலைவனாகிய மோசே எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தார், எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தார் என்பதை நிச்சயம் மோசேக்கு அறிந்திருக்க முடியும், யோசுவா அறிந்திருக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட சூழலில் கடவுளுடைய அந்த அழைப்பை ஏற்று முழுமையுமாக கடவுளின் துணிவுமிக்க துருத்துவராக இப்பொழுது செயல்படுகிறார். இங்கு செயல்படுகின்றது 2 பணிகள் கொடுக்கப்படுகிறது யோசுவாக்கு. முதலாவது மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும், இரண்டாவது நிலத்தை பிரிக்க வேண்டும். இந்த மக்களை வழிநடத்தி செல்வதும் அந்த நிலத்தை பிரித்தெடுப்பதும் என்பது கடவுளுடைய பணி என்பதை உணர்ந்தாலும் இதை நான் எப்படி ஏற்பேன்? நான் ஒரு சிறு வயது மகனாயிற்றே, சிறுவனாயிற்றே, நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று தனக்குள்ளதாக கலக்கம் இருந்திருக்கலாம், பயம் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுளின் துணிவுமிக்க தூதுவராக அங்கு செயல்படுகின்ற பொழுது அது துணிந்து செயல்படுகிறார். அங்கு ஆபிரகாமுக்கு அளிக்கப்படுகின்ற ஆசீர்வாதம் என்பது ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, நான் காண்பிக்கும் இடத்திற்கு போ என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு வாக்களித்தபடி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கடவுள் ஒருவேளை தலைமுறைகள் தாண்டினாலும் இப்பொழுது யோசுவாவின் மூலமாக அங்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இப்பொழுது நிலத்தை பிரிக்கிறார். காரணம், கர்த்தர் அவரோடு கூட இருக்கின்ற பொழுது ஒரு சாதாரண நபர் கூட சிறப்பான பணிகளை செயல்படுத்த முடியும். ஆக கடவுள் இங்கு யோசுவாவுக்கு சில பிராமிஸ் தரார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும்
உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லது 6ஆம் வசனத்தை பார்த்தா, பலங்கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என் ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். அவங்க பிராமிஸை நிறைவேற்றுகிற கடவுள். நீ திடமானதாயிரு. ஆக திடமானதாக இருக்கின்ற பொழுது அதோடு கூட இருக்கிற ஒரு அறிவுரையும் சொல்றாரு. இங்க உனக்கு பிராமிஸ் நிறைவேற்றுவேன்னு சொன்னது மாத்திரமல்ல, நீ அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 7ஆம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் தாசனாக மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் காத்திரு. ஆகவே மோசே எப்படி நியாயப்பிரமாணத்தின் மீது அவர் திடமாய் காத்திருந்தாரோ அப்படிப்பட்ட சூழலிலே நீ காத்திரு. 8ஆம் வசனம் வாசிங்களா? யோசுவா 1:8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கொஞ்சம் இருந்துங்க. அப்ப முதலாவது பார்த்தோம், யோசுவாக்கு சொல்றாரு மோசேயின் மூலமா, மோசே மூலமாய் கற்பித்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நீ கவனமாய் காத்திரு, திடமானதாயிரு, புத்திமான நடந்து கொள், அதை விட்டு இடமும் வளமும் திரும்பாதே என்று சொல்லுகிற கடவுள். இப்போ 8ஆம் வசனத்துல படிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். ஆமா, இங்க அறிவுரை எதாவது சொல்றாரு. நீ இரவும் பகலும் அதை தியானமாய் காத்திரு, கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எப்படி மோசே இருந்தாரோ அப்படிப்பட்ட சொன்னியும் இருக்கின்ற பொழுது நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குறுதி தருகிறார். ஆக தேற்றுகிறார். இந்த ப்ராமிஸ் மூலமாக தேற்று என்னென்ன ஒரு பவர் கிடைக்குது, அங்கே புதிய ஆசீர்வாதம், ஒரு உந்துதல் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட உந்துதல்? 8ஆம் வசனத்தில் அப்படியே வாசிப்போம். சட்டத்திட்டம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும், அதில் திடமானதாக இருக்க வேண்டும், வழிவிலகு போகாது இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம் என்னென்னா, இது இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற போது ஏற்படுகின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும். ஆனால் நிலத்தை பிரித்து எடுக்கின்ற பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லையா, ஒரு எதிர்ப்பும் இல்லையா. அப்போ கடவுள் மனத்தில் அந்த இடமானதாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆக அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கும் கடவுளின் துணிவுமிக்க தூதர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், நமக்கு ஏற்படுகின்ற போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சென்றுவிடும் என்று சொன்ன யோசுவா கடவுளின் துணிவுமிக்க ஒரு தூதுவராக, த காட்ஸ் கரேஜியஸ் அம்பாசிடராக அங்கே இருக்கின்ற பொழுது கடைசியில் அவர் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபராக அங்கு நாம் காண முடிகிறது. ஆக முதலாவது நாம் திடமானதாய் யோசுவாவை போல கர்த்தருக்காக நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இரண்டாவது வாசி கேட்ட 2வது திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை பார்க்கின்ற அந்த பவுலுடைய கடிதத்தை குறித்து காண முடிகிறது. பவுல் கிறிஸ்துவின் ஒப்புரவாதலின் திருத்தூதராக இங்கு சொல்லப்படுகிறது. இந்த பால் கிரைஸ்ட் ரெக்கன்சிலேஷன் அம்பாசிடர். இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு ஒப்புரவாதலை குறித்து சொல்லப்படுகிறது. 17ஆம் 18ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், புது படைப்பாய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பொழுது எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பவுல் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பாலுடைய இந்த பகுதியில் மெயின் முக்கியமாக பார்ப்பது ஒப்புரவாதலின் திருத்தூதராக செயல்படுகிறார். ஆக இன்றைய கிறிஸ்துவின் திருத்தூதர்களாகிய நாம் யோசுவாவை போல தைரியமிக்கவர்களாக, அவரை இரவும் பகலும் பற்றி கொள்கின்றவர்களாக, திடமானதாக இருக்கின்ற பொழுது நம்முடைய பணிகளை சிறப்பாக செயல்படுத்த முடியும். முதலாவது. இரண்டாவது, இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த ஒப்புரவாதலின் பணியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு 17ஆம் 18ஆம் வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது புதிய படைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு நம்மளாம் ஸ்டுவர்டாக கடவுள் அனுப்பித்திருக்கிறார்.
அந்த இடத்தை பாவத்தின் மூலமாக நாம் இழக்கின்ற பொழுது அல்லது தவறு செய்கின்ற பொழுது அங்கிருந்து ஒரு இழப்பு ஏற்படுத்தப்படுகிறது. நாம் உரிமை இழக்கப்படுகிறோம். அந்த உரிமை இழப்பதை எப்படி மீண்டும் இந்த ஒப்புரவாதல் மூலமாக மீண்டும் எப்படி மறு உருவாக்கம் செய்கிறார் என்று சொன்னால், இந்த புதிய படைப்பின் அடையாளமாக, இந்த புதிய படைப்பின் அடையாளமாக அவர் சொந்த குமாரனை நமக்காக தருகிறார். ஆக ஒப்புரவாதல் மூலமாக மறு உருவாக்கத்தின் மூலமாக இந்த திருப்பணி நடைபெறுகின்ற ஒன்று. கடவுள் தனக்கு ஏற்றாற்போல் இந்த உலகத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள தன் சொந்த மகனையே நமக்கு தருகிறார். ஏன்னு சொன்னால், மீண்டுமாக புதிய உலகத்தை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அன்பு நிறைந்த ஒன்றாக, மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக, பாவமற்ற ஒரு சூழலை உருவாக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 5:18 இவைகள் தான் நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கல் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட பணிகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. இன்னைக்கு எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு ஒப்புரவாதல் மூலமாக நான் எப்படிப்பட்ட சூழலுக்கு ஒப்புரவாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, மனிதனுக்கும் உள்ள உறவு, என் சக மனிதனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அது 2 கொரிந்தியர் 6 அங்கு 2 வசனத்திலிருந்து 8 வரை நாம் பார்க்கின்ற பொழுது, படிக்க வேண்டாம், அது பெரிய ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. ஆக நீங்கள் இல்லத்திலிருந்து அது படிப்பு என்று சொன்னால் நலமாயிருக்கும். 2 2 வரைக்கும் 2 கொரிந்தியர் 6 2 8 வரை. ஆக இன்றைக்கு மனிதனுக்குள்ள உறவுகள் எப்படியெல்லாம் சிதைக்கப்படுகிறது, என் சக மனிதனுக்கு உள்ள உறவுகள் எப்படியெல்லாம் சிதைக்கப்படுகிறது. ஆக இன்றைக்கு நான் அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படுகிறத நிலை அல்ல என்பதை போரடியார் எடுத்துரைத்து நீங்கள் ஒப்புரவாக்க வேண்டும், ஒப்புரவாக்கல் பணியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நாம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. ஆக இது இவர்தான் செயல்படுத்த வேண்டும், இல்லை இவள்தான் ஊழியர்தான் செயல் வேண்டும் என்பதல்ல, இங்கு அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட பணி. ஆக இன்றைக்கு என் சக மனிதனுக்காக நான் எப்படிப்பட்ட சூழலை வேண்டுதல் செய்கிறேன் என்பதை குறித்து நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேக நேரம் பிரிவினைகள் தான் நம்ம மேலே இருக்கிறத தவிர ஒற்றுமைக்கான வழிகள் என்பது இன்றைக்கு நாம் இருக்குமா என்று சொன்னால் அது நம்மை நாமே தீர்மானித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, மனிதனுக்கும் சர்வீஸ், ஊழியத்துவம். இன்றைக்கு சக மனிதருக்கு நாம் எப்படிப்பட்ட சர்வீஸ் செய்து கொடுக்கிறோம்? கடந்த நாட்களிலே செய்திகளை கேட்டிருந்தோம். அதாவது ஒரு பார்வையற்ற ஒரு குடும்பத்தார் வருகிறாங்க, ஒரு 5 குடும்பம் வருகிறது, உதவி தாருங்கள் என்று சொல்லி. எனக்குரிய பெரும்பாக்கத்திலிருந்து ஒரு குடும்பம், வயதான ஒரு நபர், அவர் பேர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், அல்லது பேர் சொல்ல விரும்புவார் என்று தெரியவில்லை. ஆக அவரே கார் ஓட்டுன்னு வந்து அவரே எட்டு வந்து இங்கே அரிசி கொடுத்தா இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, அப்புறம் செக்ரட்டரிஷை வர வச்சு இதை நீங்கள் கொடுங்க. ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட இந்த சர்வீஸ் இன்றைக்கு நமக்கு உள்ள இருக்கிறது. அநேக மக்கள் வந்து உதவி செய்ய முன்வருகின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போது ஒக்குருவாதலின் முக்கியமான பணி என்பது சொன்னால், முதலாவது பணி பார்ப்போம் என்று சொன்னால், படைப்பில் நன்மையாக இருந்தது, மனிதன் மூலமாக மாற்றத்தின் மூலமாக எவைகளெல்லாம் தவறு அழைக்கப்படும் அவர் சரி செய்ய இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். ஒப்புரவாதல் பணியில் முதலாவது சரி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, மனிதனுக்கு நன்மை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேக வேளைகளே இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் அல்ல, ஆக அப்படிப்பட்ட சிந்தனைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, நற்செய்தி விதைக்கின்றவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். மாற்றமடைய வேண்டும், மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள உறவை நாம் இன்றைக்கு நாம் பலப்படுத்த வேண்டும். ஆக மூன்றாவது பகுதி என்பது மார்க்கு 6 7 13 வரை நாம் வாசி கேட்டோம். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவருக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கட்சியில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தயாரித்திருக்கவும் கட்டளையிட்டார். போதுங்க. ஆக இங்கு பார்க்க ஒரு நீண்ட ஒரு பகுதியாக வாசி கேட்டோம். கடவுள் இங்கு இயேசு கிறிஸ்து 2 நபரை அனுப்புகிறார். முதலாவது பார்த்தா விடத்தை விட்டு வந்த பொழுதும் 20 தெரிவு செய்து அவளை அனுப்புகிறார். 12 அழைக்கிறார். அழைக்கிறது மாத்திரமல்ல, த ஃபர்ஸ்ட் டைம் இதான் வெளியே போகிறாங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு. இதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. இவள் தனியாக எதுவும் செயல்படவில்லை. ஆனால் இப்பொழுது முதன்முறையாக இப்பொழுது புறப்பட்டு சொல்லுகிறாங்க. தனியாக அனுப்புவது மாத்திரமல்ல, அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார்.
அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். 7ஆம் வசனம், 12 அழைத்து அசுத்தாவியை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆக அனைத்து அதிகாரம், தனக்குள்ளான அதிகாரத்தை அனைத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். நீங்க போங்க, புறப்பட்டு போங்க என்று கடவுள் தருகின்ற அதிகாரம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கி. ஆமா, பரலோக அரசு சமீபித்திருக்கிறது என்று அறிவிங்க. இங்கு நம்ம முன்பதாக படிப்போம் என்று சொன்னால், இயேசு நாசரேத்திற்கு அங்கு அனுமதிக்கப்படலை, அல்லது அந்த பகுதிக்கு வர, அந்த பகுதிக்கு முன்பதாக ஊருக்கு போக முடியல, பெரிய போராட்டங்கள் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிலைமையில இப்போது சீடர்களை அனுப்புகிறார். ஆக இப்பொழுது நான் போகிறதுக்கு முன்பதாக நீங்க போங்க, எனக்குள்ளான அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆக இப்பொழுது நீங்க புறப்பட்டு போங்க, காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள், போகையில் இறையேறு சமீபத்திருக்கிறது என்று நற்செய்தியை அறிவியுங்க. ஆக முதலாவது 2 மக்களிடத்துக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு அவரை வேண்டாம் என்று சொன்ன மக்கள், ஆனால் அவருடைய தூதர்கள் மூலமாக இப்பொழுது அனுப்புகிறார். இன்றைக்கு நமக்கு கூட அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கலாம், கடந்த நாட்கள் கூட நமக்கு கூட அப்படி அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நாம் அமைதியாக சென்று விட்டோம், காரணம் நமக்கு பயம், ஐயோ நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடும்னு சொல்லி. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து போக முடியாது இருந்தாலும் தன் சீடர்களை அனுப்புகிறார். நான் உனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்குறேன், நீங்க போங்க, அப்ப இறையரசை போதிங்க அப்படி என்று சொன்னால் இங்கு மிக சிறப்பாக சொல்லுகிறார். அங்க 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது நீ எதெல்லாம் செய்யணும், ஒரு தடவை வாசிடுவோமா? வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். அப்போ நீண்ட ஒரு அறிவுரை அங்க சொல்றாரு, இதெல்லாம் செய்யணும் அப்படி என்று சொன்னா, நம்ம நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது நம்ம ஏற்கின்ற மறுக்கிறவர்களுக்கு, முரண்பாடுகள் இருக்கின்றவர்களுக்கு அங்கு சென்று பணியாற்றுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மிஷனரி சர்வீஸ் நல்ல உதாரணம் கிரகாம் ஸ்டுவர்ட் ஸ்டெயின். நாம் வாழ்ந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். ஒருவேளை கணவரும் பிள்ளைகளும் அங்கு எரிக்கப்படுகிறார்கள், தான் கணவன் செய்த பணியை மீண்டுமாக அந்த மக்களுக்கு பணி செய்கிறார். அதுதான் இந்த மிஷனரி சர்வீஸ். ஆக இங்கு இயேசு கிறிஸ்துவ சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போங்க என்று சொல்லுகிறார். ஆக கடவுள் இங்கு எல்லா அதிகாரத்தையும் வல்லமை தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார், அறிவுரையும் தராரு, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு பணியில ஒரு முழுமையமாக செயல்பாடு இருக்கிறதோ அங்கதான் அந்த ஊழியம் என்பது சிறப்புக்குரியதாக இருக்கும். 2 எஜமானுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியாது. அங்கே கொஞ்ச நாள் போலாங்க, கொஞ்ச நாள் செயல்படலாம் என்றெல்லாம் இருக்க முடியாது. அப்படின்னு அந்த மக்களோடு கூட நம்ம அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும், அவரோடு கூட ஒன்றிணைப்பு செயல்படுத்த வேண்டும், அவரோடு கூட சுகமமாக உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு நெருக்கமாக இருக்கின்ற பொழுது மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க முடியும். அங்கே தன் சீடர்கள் சொல்கிறான், நீங்கள் புறப்பட்டு போங்க, நான் சொல்வதை ஏற்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் நேரத்தை செலவு செய்ய வேண்டாம், வேறு இடத்துக்கு சொல்லுங்க. ஆக முதலாவது மக்கள் மீது மனதுருகின்ற திருப்பணி நமக்கு சொல்லுகிறார். அந்த மக்களோடு கூட ஈடுபாடு இருக்க வேண்டும், அந்த மக்களோடு கரிசனை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தீய சக்திகளோடு கூட அதை அழிக்கின்ற அதிகாரத்தை நமக்கு தருகிறார். ஆக கிறிஸ்துவின் உடன் ஊழியர்களாக உயிரோட்டமுள்ள திருத்தூதர்களாக 12 பேர் அனுப்புவது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு 12 கிறிஸ்துவின் உயிரோட்டமுள்ள திருத்தூதர் அனுப்பப்பட்ட அன்றைக்கு நிலையிலே மாத்திரமல்ல, இன்றைக்கும் உயிரோட்டமுள்ள திருத்தூதர்களாக உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல மக்களை சீடராக்குங்கள், பிதா குமாரன் பசுத்தாவின் திருப்பெயரால் திருமுழு கொடுங்கள் என்ற மாபெரும் அழைப்பு. ஆக இன்றைக்கு அன்புக்குரிய தேவஜனமே, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக, கடவுளின் பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் அம்பாசடராக அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை நாம் உணர்ந்து கொள்வோம். யோசுவா கொடுக்கப்பட்ட பணி, அவர் துணிவு மிக்கவராக மோசையிடம் இருந்து இவர் நிரப்பினவராக இப்படிப்பட்ட மாபெரும் பணியை நிறைவேற்றுகிறார். நான் நிலத்தை பங்கிடுவாய் என்ற அந்த வாக்குறுதி நிறைவேற்றுகிறார், அல்லது போராடுகிறார், ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை அங்கு சிறைவாய் செயல்படுத்துகிறார்.
ஆக இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதல் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு நம்மை நாமே தீர்மானிக்க அழைக்கப்படுகிறோம். நற்செய்தி பகுதியிலே சீடர்களை அனுப்புகிறார். கிறிஸ்துவின் உயிரோட்டமான திருத்தூதர்களாக இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு தேவை. உடைய இன்றைக்கு கடினமான சூழல்தான், நம்மை அச்சுறுத்துகின்ற நோய்தான். என்றாலும் தொடர்ந்து கடவுளுடைய பணிக்காக நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது விரைவில் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு மீண்டுமாக இறையேசு அறிவிக்கின்ற கிறிஸ்துவின் உயிரோட்டமுள்ள திருத்தூதர்களாக உங்களையும் என்னை மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே திருவசலமைக்கு ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல கடவுளே, மீண்டும் ஒரு விஷயம் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்ட வண்ணமாக யோசுவா உம்மீது நம்பிக்கை கொண்டவராக நீர் கொடுத்தபடி சிறப்பாய் முடித்த நாங்களும் அப்படிப்பட்ட பணிக்கு உடைய வார்த்தை காத்து கொண்டிருக்கிறோம். பவுலடிகளார் ஒப்புரவாக்க ஊழியத்தை மையப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் எப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் தவறுகின்றோம், எங்கள் தவறுகளை நாங்கள் உணர்கின்றோம். உயிரோட்டமுள்ள திருத்தூதர்களாக 12 பேரை அனுப்புகிறீர். இன்றைக்கும் எங்களையும் அப்படிப்பட்ட உயிரோட்டமுள்ள திருத்தூதர்களாக இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறீர். அனுப்ப காத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிதா குமாரன் பரிசுத்த திருப்பெயராலே ஆமீன். அருளுரை கேட்ட நாம் இல்லங்களில் அமர்ந்தோ அல்லது முழங்காற்படியிட்டோ பக்கம் 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பக்கம் 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, மாதியில் நீரே, நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன்.
அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. குறிப்பாக தூய யோவான் ஆலயம் மேடவாக்கம் திருச்சபை சார்ந்த இறை மக்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை காண அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பள்ளிக்கரணை நல்ல சமாரின் திருச்சபை சார்ந்த இறை மக்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. சித்தாலப்பாக்கம் தூய யோவான் ஆலயம் சார்ந்த இறை மக்களையும் இந்த வாரத்திலே பிறந்த நாட்களும் திருமண நாட்களை காண்கிற உங்களை யாரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கருத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் கடவுள் நோக்கி மன்றாடுவோம். வழுவாதபடி எம்மை காப்பவரே, உமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மாசற்ற கடவுளாய் மகிழ்ச்சியோடு வரவேற்க திருத்துவ கடவுளாகிய எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, கர்த்தரை நான் காலத்தின் தோத்தரிப்பேன் தாவீது அரசனாக சொல்கிறது போல நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை உம்முடைய சமூகத்தை அர்ப்பணம் செய்ய கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நேரத்துக்கு எடுத்துரைத்துகிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலேயும் தூய யோவான் ஆலயத்தை சார்ந்த மேடவாக்கம் திருச்சபை சார்ந்த இறை மக்களையும், பள்ளிக்கரணை நல்ல சமாரி தந்த இறை மக்களையும், சித்தாலப்பாக்கம் தூய யோவான் ஆலய இறை மக்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களும் திருமண நாட்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட ஆஸ்வதியும். இன்னும் அநேகப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை காண வாழ்விலே மீண்டும் ஒரு புதிய நாளை காண கடவுள் கொடுத்த கிருபைக்காக இந்த மகிழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நம் திருக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிதா குமாரன் பரிசுத்த திருப்பெயராலே ஆமீன். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சொல்லுவோம். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றனில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக கொண்டு சேர்வதற்கு நாங்களும் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நிறைவேற்றிக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய உடையங்களே. ஆமென். ஆமென். ஜெபம் செய்வோம். கடவுளின் மக்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக எங்களை அழைத்திருக்கிறீர் என்ற உந்துதலை தந்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய திருத்தூதர்களாக செயல்பட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். யோசுவா துணிவு மிக்கவராக நீர் கொடுத்த உம்முடைய பணியை சிறப்பாய் செயல்படுத்த வழியெடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்களும் அப்படிப்பட்ட வழியிடத்தில் காண கர்த்தர்களுக்கு உதவி செய்திடும். பவுலியார் சொன்ன வண்ணமாக ஒப்புரவாக்குதல் பணியங்களை தந்திருக்கிறீர், ஒப்புரவாக்களின் திருத்தூதர்களாக அழைத்திருக்கிறீர் என்று சொன்ன வண்ணமாக இன்றைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதல் திருத்தூதர்களாக நாங்கள் செய்தியிலே கேட்ட வண்ணமாக உண்மையிலே சார்ந்திருந்து தொடர்ந்து ஒப்புரவாக்குதல் பணியை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். உயிரோட்டமுள்ள திருத்தூதர்களாக அன்றைக்கு அழைத்தீர், இன்றைக்கும் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்காக நாங்கள் அப்படிப்பட்ட அழைப்பை ஏற்று புறப்பட்டு செல்கிற மக்களாக தொடர்ந்து எங்களை திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இவருடைய திருச்சபை இறை மக்கள் 3 திருச்சபையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
ஒவ்வொரு இறைமக்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் நிறைவான பாதுகாப்பு இந்த காலகட்டங்களிலே நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை காண்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் அநேக இப்படிப்பட்ட நாட்களை காண கர்த்தர் உதவி செய்தவர்களும் தேவைகளோடு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்களும் அப்படிப்பட்ட மக்களோடு கூட நாங்கள் இணைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களையும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்திற்காக தமிழகத்திற்காகவும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். உலகத்தையும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். உலகமெங்கும் ஆட்கொண்டு கொண்டிருக்கிற இந்த கொடிய கொரோனா என்ற வைரஸ் மனித குலத்தை அழித்திருக்கின்ற காலகட்டங்களிலே அது எங்களது விரைவில் ஈடுபட தொடர்ந்து மீண்டுமாக இயல்பு நிலைமைக்கு நாங்கள் திரும்ப தொடர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட வழிபாடுகளில் பங்கு பெற தொடர்ந்து எங்கள் இயல்பான வாழ்க்கை நீர் அனுமதிக்க வேண்டும் எடுத்து மன்றாடுகிறோம். இதற்காக பணி செய்கின்ற உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த வியாதியின் மூலமாக இந்த வைரஸ் மூலமாக இழந்திருக்கிற உறவுகளை நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்தும், கனப்படுத்திலும் அவருக்கு நிறைவான வழியிடத்தில் காண கர்த்தர் உதவி செய்யும். இவருடைய திருச்சபைக்காக திருச்சபையின் தேவைகளுக்காகவும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பேராயருக்காக பேராயத்தின் மூலமாக நடைபெறும் நற்பணிகளுக்காக பேராயருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வாதம். மீண்டும் ஒரு விஷயங்களை திருக்கரத்தை அர்ப்பணித்து புது ஆசீர்வாதம் வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். தாயும் தந்தையுமாக கடவுளின் அன்பும் மைந்தராக இயேசுனரோடும் முதலாகிய ஆவியினுறவும் நம் அனைவரோடும் நமது பணிகளோடும் நமது குடும்பங்களோடும் கடவுளுடைய கிருபை பிரசன்னம் இடத்தில் என்றும் என்று சாகல தங்கியிருப்பதாக.